கேரளா காவல்துறை வந்து இந்த 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 விஷயத்தில் பெரிதும் நாம் வந்து பாராட்ட வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே ஒரு வழக்கில் 42 குற்றவாளிகளை கைது செஞ்சுட்டாங்க. 58 பேர். 58னா இப்போ 48 போக மீதி எதிரிகள் எல்லாம் வந்து இருப்பிடத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லைங்க, 2 பேர் வந்து வெளிநாடு சென்று விட்டார்கள். இந்த செய்தி கதிர்ந்தவுடன் யாரெல்லாம் வந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களெல்லாம் தலைமறைவாகிவிட்டார்கள். ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி தான் வந்து கேரளா காவல்துறை வந்து கைது செய்திருக்கிறார்கள். இதில் வந்து போக்சோ சட்டம், வந்து பாலியல் பலாத்கார வழக்கு மற்றும் வந்து இது வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஆங்கிலத்தில். அது கேரளா மொழியில் வந்து அந்த ஆக்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்களே, SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட், அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பெண் வந்து அந்த ஒரு பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள் என்ற காரணத்தை சொல்லி என்னை உங்களால் ஒன்றும் பண்ணிட முடியாது, உன்னுடைய வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்லி அந்த பெண்ணை வந்து இந்த சண்டாளர்கள் வந்து சீரழித்திருப்பதாக நமக்கு தகவல் தெரிகிறது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து கேரளா முதல்வர் வந்து உடனே வந்து இதில் உஷாராயிட்டு என்ன செய்கிறாரு, ஒரு டிஐஜி திருமதி அஜிதா பேகம் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து திருவனந்தபுரத்துடைய டிஐஜி. இதில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியல் பலாத்கார வழக்கெல்லாம் வந்து பெண் அதிகாரி தலைமையில் போடணும் அப்படின்னு இப்போ பெண் ஆய்வாளர்களையும் போட்டிருக்காங்க. அங்கே வினோத்குமார், எஸ்பி வினோத்குமார், அந்த இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் போன்றவர்களும் இதை விசாரணை பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து திருவனந்தபுரத்தை சேர்ந்த அஜிதா பேகம் IPS அவர்கள் தான் வந்து இதை சூப்பர்வைஸ். இது வந்து இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன கரெக்ட் லைன். இப்போ 42 பேர்த்தில் மீதி இந்த 58 பேரில் 42 பேர் கைது செய்தாலும் மீதி பேருக்கு நாங்கள் கைது செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அத்தனை பேரையும் கைது செய்து, அதான் இதில் வந்து சமூக ஆர்வலர்கள் எல்லாமே வந்து இந்த வழக்கு வந்து அரசியல் பின்புலமும் மேல்தட்டு மக்கள் சம்மந்தப்பட்டிருப்பதால் வழக்கமாக வந்து மேல்தட்டு மக்கள் அரசியல் அதிகாரத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி சட்டத்தை உடைத்து விட்டு வெளியே வந்து விடுவார்கள் அப்படிங்கிற கூக்குரல் வந்து கேரளாவே வந்து மலைநாட்டை உடைத்தெறிகிற அளவுக்கு மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களின் குரலை ஏற்றுக்கொண்டு திரு பினராயி விஜயன் அவர்கள் இந்த வழக்கை CBIயில் ஒப்படைக்கலாமா என்கின்ற கருத்தியலுக்குள் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறார்.